உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலம் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். உங்களுடைய பிரச்சனைகளை, உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிரச்சனைகளாம் நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் அந்த பிரச்சனைகளாம் நல்லபடியாக தீர வேண்டும், நல்லது நடந்தே ஆக வேண்டும் என்று உறுதியோடு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் நானும் உறுதியாக இருக்கிறேன். எடுத்தையே சொன்ன எடுத்தையே பார்த்தா அப்படி இருக்கக்கூடாது. அவர் சொன்னது அப்படியே நடந்துச்சு, அவர் சொன்னதால் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். சும்மா எடுத்தே உட்காந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு அப்படி சொல்லக்கூடியது எனக்கு மனம் எப்பொழுதுமே அது விரும்புவதில்லை. கண்டிப்பாக 4 பேருக்கு நல்லது நடக்கணும், 4 பேர் 4000 பேருக்கு சொல்லணும், அதுதான் முக்கியம். சரி, இப்போ இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம். ஆவணி மாத பலன்கள் யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மகர ராசிக்கு இன்னைக்கு ஆவணி மாத பலன்கள் பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், ஒரு நல்ல முன்னேற்றம் என்பது உறுதியாக ஏற்பட வேண்டும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன, ஜோதிட சாஸ்திரத்தின் மூலம் அந்த பிரச்சனைகளை எந்த அளவுக்கு தீர்ந்திருக்கிறது, சரியாக இருக்கிறதா, சரியாக நிவர்த்தி அடைந்திருக்கிறதா என்று கேள்வி கேட்டால் உங்கள் வேதனைகள் எத்தனையோ இடங்களில் ஜாதகத்தை பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கிற வேதனைகள். பொதுவா நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம், செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் வியாபாரங்கள் சிறந்து விளங்க வேண்டும். பொதுவாக ஜோதிடத்தை இதற்காக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுகிறது. செய்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைய வேண்டும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், 4 பேர் மதிக்கிற அளவுக்கு 4 காசு சம்பாதிக்கணும், நல்ல வாழ்க்கை வாழணும், நல்ல பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கணும், படித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், முக்கியமாக அரசாங்க வேலை கிடைக்கணும். ஆக இப்படிப்பட்ட நல்ல அரசாங்க வேலை கிடைக்கணும், காலகாலத்தில் கல்யாணம் முடியணும், பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் கல்யாணம் முடியணும். ஆக அடுத்து புத்திர பாக்கியம், அடுத்து என்னங்க சொத்து சுகங்கள், வீடு வாசல் சொத்து சகி, இதுதான் முக்கியத்துவமான ஒரு மனிதனுடைய ரொம்ப முக்கியத்துவமான தேவைகள். இது கண்டிப்பாக சொன்னது நடக்கும் என்ற உத்தரவாதம் எங்கெங்க நடந்துச்சு. இந்த பாருங்க, பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல படிப்புங்க, நல்ல வேலை, கை நிறைய சம்பாதிக்கான், நல்ல படிச்சா நல்ல இடத்துல வேலைக்கு போனா நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், எந்த குறையும் இல்லை. ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. அதுதானே ரகசியம், இதுதான் இந்த உலகத்தில் எங்கெங்கயோ ஜாதகத்தை தூக்கிட்டு அலையிறீங்க, கல்யாணம் முடியலன்னு சொல்லி அந்த வேதனையாட்ட சொல்றீங்க. ஐயோ 4-5 வருஷமா பொண்ணு பார்க்குற பையனுக்கு முடிய மாட்டேங்குது, பையன் நல்லா படிச்சிருக்கா, நல்ல வேலை பார்க்குறான், நல்லா கை நிறைய சம்பளம் வாங்குறேன், ஆனால் கல்யாணம் மட்டும் முடிய மாட்டேங்குது. இதுதான் ஒரு சிறப்பு. சொன்ன மாசம் கல்யாணம் முடியும், சும்மா ஜாதகத்துட்டு அலையக்கூடாது, பொண்ணு பார்த்துட்டு அலையக்கூடாது, பொருத்தம் பார்த்துட்டு அலையக்கூடாது. அதே போல் அரசாங்க வேலையா சொன்ன மாசம் கிடைக்கும், சும்மா எப்போதான் வேலை கிடைக்கும் ஒரு கேள்விக்குறியாவே இருக்கக்கூடாது. சும்மா 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் முயற்சி பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஏன் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லையா பிள்ளைக்கு? ஏன் குழந்தை இல்லை, என்ன காரணம்? குழந்தை பிறக்குமா பிறக்காதா? இல்லைங்க, பொருத்தம்லாம் 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னாங்க. அந்த பொருத்தத்தினால உடனே குழந்தை பையன் கிடைச்சிடாது. முதல்ல 2 ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்கள் கட்டத்தில் இருக்கு. உங்க காலத்தை கடத்தி செல்லக்கூடிய காலத்தின் யோகங்களை தரக்கூடிய கட்டத்தில் இருக்கு. வெறும் தினம் கணம் ரஜு நாடி அப்படி பொருத்தம் பார்த்துறாதீங்க, அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அது ஒரு 5% 10% எடுத்துக்கிறோம். என்னங்க அந்த காலத்து இந்த காலத்துக்கு 10க்கு 9 பொருத்தம் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு வச்சு நீ குழந்தை 7-8 வருஷம் ஆகி போச்சு, 7-8 வருஷம் ஆகி போச்சு, குழந்தை இல்லை. டைவர்ஸ் வரைக்கும் போன பிரச்சனை. ஆக இந்த புத்திர பாக்கியம் எப்ப கிடைக்கும்? எத்தனை தோஷம் வந்தால் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணி நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல யோகத்தை ஏற்படுத்தலாம். அதுதான் இங்கே சிறப்பு.
எங்கெங்க நடக்குது, எங்கெங்கயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சிட்டோம், வேதனை போட்டு உட்காந்துருக்கோம், என்னென்னமோ பரிகாரம் தான் பண்ணிட்டோமாங்க. நல்ல கவனிங்க. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் திரும்ப 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 இதைத்தான் சொல்றேன். ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஏனென்றால் பிரம்ம வேதத்தால் இறைவனால், பிரம்ம வேத சாஸ்திரத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் தவிர மனிதனால் உருவாக்கப்பட்டதில்லை. மனிதன் அவன் இஷ்டத்துக்கு சொல்லிட முடியாது. இறைவன் போட்ட கணக்கு என்னன்னு என்று சரியாக கணிக்க வேண்டும். ஆக உங்கள் பிரச்சனைக்கு எதுவாக இருந்தாலும் சரி, என்னங்க வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு வீட்டுக்காருக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, பொம்பளை பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சோம், ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் தேரல, எத்தனையோ ஜோசியர் பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த நிவர்த்தி கிடைக்கணும், நல்ல வேலை கிடைக்கும். எந்த பிரச்சனைக்காக ஜாதகத்தை கையில் எடுக்கிறீங்க, என்ன பார்த்து நடக்கணும்னு வந்துடக்கூடாது. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி, பிரம்ம வேத சாஸ்திரத்திலும் உங்கள் பிரச்சனைகளை சரியான முறையில் சரியாக கணித்தால் சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. பொதுவாக ஒருத்தர் செய்கிற தொழில் வியாபாரமாக இருந்தாலும் தொழிலை செய்யலாமா செய்யக்கூடாதா, சொந்த தொழில் செய்யறதுக்கு நல்ல யோகம் உண்டா? அதே இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இப்போ அரசியலில் நிறைய எடுக்கிறாங்க. உண்மையில் அரசியலை சாதிக்க முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம். இப்போ விஜய் எடுத்துக்குங்க, நடிகர் விஜய். அவர் இப்போ நிறைய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார். அதை செய்வதனால் மட்டுமே அரசியலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விட முடியாது. அவர் தலையெழுத்து ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாமியா, சில பேர் நான் பெரிய சாமியா இருப்பாரு, அதுக்கு தலையெழுத்து வேணும். வீட்டில் எப்ப பார்த்து நல்ல சம்பாதிக்கிறேன், ஆனா வீட்டில் நிம்மதி இல்லை, செஞ்சு இந்த வாழ்க்கையே வேணாம், எங்கிட்ட சாமியார போய் தொலைலாம். அத பெரிய பெரிய மடாதிபதிகள் நல்லா சௌரியமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு தலையெழுத்து, அவங்க தலையெழுத்து, கட்டத்தில் தலையெழுத்து தாங்க எல்லாமே. பிறப்பு முதல் இறப்பு வரை உங்கள் தலையெழுத்து இந்த பிரம்மனுடைய விதி. அத அரசியலில் உண்மையான ஜாதகம், அதாவது விஜய் வந்தார், அவருடைய உண்மையான ஜாதகம் அட்டிச்சு சொல்லலாம், ஆணித்தரமா சொல்லலாம். நிச்சயமாக அரசியல் வெற்றி உண்டு. ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பு திறமைகள் எதன் அடிப்படையில் எந்த காலங்கள் வரை எந்த நோக்கத்திற்கு செயல்படும் பொழுது அந்த உடலை எந்த ஒரு துறைக்காக பயன்படுத்தும் போது அது வெற்றி கிடைக்கும். இது பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரே துறையா என்பதை ஜாதகம் சொல்றோம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஒவ்வொரு விஷயம் யாரும் எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, எந்த துறையில் சாதிக்க வேண்டும் என்றால் அந்த சாதனைக்குரிய கிரகங்கள் அந்த ஜாதகத்தில் சரியாக இருக்க வேண்டும் என்பதாக எனது ஆணித்தரமான உண்மை. அட்டிச்சு சொல்லலாம். நீங்க புரிஞ்சுட்டீங்களா? சரி. சித்தர் வாக்கு ஜோதிடத்துக்கு நிச்சயமாக இங்கே சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீர்வு என்ற உறுதி உத்தரவாதம். சூரியனுடைய அற்புதமான சக்தி சிம்ம ராசியில் ஆட்சி பெறுகின்ற ஒரு மாத காலங்கள் ஆட்சி பெறுகின்ற அற்புதமான ஒரு மாதம் ஆவணி மாதத்தில் சூரியன் ஆட்சி பெறுகின்ற மாதமாக ஒரு சிறந்த பலன்களாக இன்றைக்கு மகர ராசிக்கு பார்க்க போறோம். இப்ப எப்பொழுதுமே ஒரு கிரகம் வலிமையடையும் பொழுது அந்த மாதம் கண்டிப்பாக மிக சிறந்த வலிமையோடு இருக்கும். அது சூரியன் வலிமை அடைந்து விட்டால் உலகத்திற்கே ஒளி தரக்கூடிய சூரியன் வலிமை அடைந்து விட்டால் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான மிகப்பெரிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு உடம்பிலும் ஒரு புதிய யுக்தியை, புதிய சக்தியை உருவாக்கக்கூடிய, புதிய புத்திகளை உருவாக்கக்கூடிய, புதிய திறமைகளை உருவாக்கக்கூடிய, புதிய சாதனையை உருவாக்கக்கூடிய சூரியனுடைய ஒளி ஒவ்வொரு உடம்பிலும் விழக்கூடிய அற்புதமான மாதம் ஆவணி மாதம்.
ஆவணி பிறக்கட்டும், ஆவணி பிறக்கட்டும், பார்த்துக்குவோம், ஆவணி பிறக்கட்டும், இதை பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அற்புதமான மாதம். அப்படிப்பட்ட மாதத்தினுடைய பலன்களை இன்னைக்கு மகர ராசிக்கு நம்ம பார்க்க போறோம். ஆவணி மாத கிரக அமைப்புகள் மகர ராசிக்கு முதல்ல நல்ல கவனிங்க. மகர ராசியில் தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற மூல திரியோண ஸ்தானத்தில் சனி பகவான். மகர ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு. மகர ராசிக்கு நல்ல கவனிங்க 4ஆம் நாள் 5ஆம் இடத்தில் மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் குரு செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய குரு மங்கள யோகத்தில். அடுத்து மகர ராசிக்கு 7ஆம் இடத்தில் புதன். மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன். மகர ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது. இதுதான் ஆரம்ப கிரக நிலைகள். இப்ப குருவோடு சேர்ந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மகர ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சேர்ந்து இருக்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு மாறுகிறார். அதாவது 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போடுறார். அடுத்து 7இல் இருக்கக்கூடிய புதன் ஆவணி 15இல் சூரியனோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகமாக மாறுகிறார். அதே நேரம் அதே ஆவணி 10இல் செவ்வாய் மாறுகின்ற அதே ஆவணி 10இல் சுக்கிரன் சூரியனோடு இணைந்திருந்த சுக்கிரன் 9ஆம் இடத்திற்கு பாக்கியஸ்தானத்திற்கு உங்களுக்கு மாறுகிறார். இதுதான் இடையில 3 கிரகங்கள் மாறக்கூடியது. சரி, முதல்ல இருக்கிற அமைப்புக்குரிய பலன்கள் பார்ப்போம். முதல்ல சனி பகவான் தனஸ்தானத்தில், அதாவது மகர ராசிக்கு தனஸ்தானத்தில், அதாவது மூலத்திரிவு ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய நிலை மட்டுமல்ல, தனஸ்தானத்துக்குரிய சனியை ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்புக்குரிய காலங்கள். ஆனால் என்னங்க ஆட்சி பெற்றிருக்கு அப்படி இடத்து இப்படி இடம்னு சொல்றாங்க, ஆனால் எதுவுமே எங்களுக்கு இன்னும் சரியா வரல அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் உங்க ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். தனஸ்தானத்தில் அதாவது தனக்கு போகதான் தான தர்மம், தன் இடத்திற்கு முதல்ல நல்லது செய்யக்கூடிய நிலையே, அதாவது அவருக்கு பிடித்தமான இடத்தில் சனி பகவான் அவருக்கு பிடித்த இடத்தில் மூலத்திரிகோணம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கும்போது நிறைய அதாவது சிறப்பான நன்மைகளை உறுதியாக செய்வார். அதுல சந்தேகமே கிடையாது. வியாபாரத்தை விருத்தி செய்வார், வருமானத்தை அதிகப்படுத்துவார், பதவி உயர்வை கொடுப்பார். மேலும் இப்ப தற்போது வக்ரகதியில் இருக்கிறார். அதாவது சாதாரண நிலையில் இருக்கும் போது அவருடைய பார்வைப்படுகின்ற இடங்களில் பாதிப்பு ஏற்படும். ஆனால் வக்ரத்தோடு பார்க்கின்ற பார்வையினால் பாதிப்பு தராது. அதுதான் இதுக்கு உள்ள வித்தியாசம். ஆக தனம், வருமானம், முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய செய்கிற வியாபாரம் என்றாலும் சரி விருத்தி அடையும், பார்க்கின்ற உத்தியோகம் இருந்தாலும் சரி பேரும் புகழும் கிடைக்கும், செய்கிற தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இவர் தான் வரணும், இவர் இந்த வேலையை செய்வார் அப்படின்னு உங்களை தேடி வரக்கூடிய இந்த இதை இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழும் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த காரியத்தை செஞ்சு வெற்றி அடைவீர்கள். சரி, அடுத்து ராகு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில பேருக்கு சகோதரர்களுக்கு திருமண தோஷத்தை கொடுக்கும், இல்லை சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கலாம். இருந்தாலும் குரு வீட்டில் இருப்பதால் பணி போல் நீங்கக்கூடிய நிலை ஏற்படும். பயணத்தின் மூலம் வேறு மாநிலங்கள் நாடு பயணம், அந்த பயணஸ்தானத்தில் ஒரு நன்மைகள் ஏற்படக்கூடிய காலங்கள் கண்டிப்பாக ஏற்படும் ராகு இருக்கக்கூடிய நிலையில். அடுத்து இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குருமங்கல யோகத்தில், அதாவது உங்களுக்கு 4-11 செவ்வாய் இடம், வீடு, பதவி, அதாவது முதல்ல பதவி, வேலை வாய்ப்பு, பதவி, உத்தியோகம் செய்கின்ற வியாபாரத்தில் விருத்தி அடைவது, முக்கியமாக இடம் வீடு சம்பந்தப்பட்ட ஒரு நன்மைகள் பெறக்கூடிய காலங்கள், உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய காலம். என லாபாதிபதி அவர் 4-11 கற்ற கல்வினால் உத்தியோகம். 4ஆம் இடம் கல்விக்குரிய ஸ்தானம்.
இடம் வீடு வாசலுக்குரிய ஸ்தானம். அல்லது கல்வியினால் உத்தியோகம் பெறுவது, சொத்துக்களால் முன்னேற்றம் பெறுவது, சொத்துக்கள் அடைவது, இடம் வீடு சொத்துக்களால் முன்னேற்றம் பெறுவது, இடம் மாற்றத்தினால் நினைத்த இடத்திற்கு இடம் மாற்றத்தினால் பதவி உயர்வோடு இடம் மாற்றத்தால் முன்னேற்றம் பெறுவது என்று சொல்லக்கூடிய இடத்தில் குருவோடு. ஏன்னா குரு உத்தியோகத்தின் மூலம் தனத்தை தரக்கூடியவர், உத்தியோகத்தை தரக்கூடியவர் தான். அவரோடு 4-11 செவ்வாய் குருமங்கலத்தில் இருக்கும்போது இத்தனை காரியத்தையும் கண்டிப்பா செய்வார், இத்தனை நல்ல காரியங்கள் செய்வார். இப்ப ஆவணி 10 குருவோடு சேர்ந்த செவ்வாய் என்ன பண்றாரு, 6ஆம் இடத்துக்கு போறார். இந்த 6ஆம் இடத்துக்கு போறதுனால என்ன, 4-11 சிலருக்கு குடும்பத்தில் ஏதாவது சொத்து பிரச்சனைகள் ஏற்படுத்தலாம், இதற்கு இடம் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்ல சிலருக்கு சகோதரர்களால் சகோதரருக்கு ஏதாவது ஒரு இடமாற்றம் ஏற்படலாம். சரிங்களா? ஆக 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு போது ஒன்று உத்தியோக மாற்றம், இடம் மாற்றம், இல்லாட்டி சொத்து பிரச்சனைகள், இடம் மாற்றம், இல்ல சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனைகள், இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும் 6ஆம் இடத்துல. சரி, அடுத்து உங்களுக்கு 7ஆம் இடத்தில் தற்போது முதலில் இருக்கக்கூடிய புதன், அதாவது உங்களுக்கு 6க்குரிய புதன். இந்த 6க்குரிய புதன் 7இல் இருக்கும் பொழுது செய்கிற வியாபாரத்தில், அதாவது நல்ல போய்கிட்டு வியாபாரம் கூட சில நேரங்களில் ஒரு வாக்குவாதத்தில், ஏதாவது வாக்குவாதத்தில் அந்த தொழில் வியாபாரம் தடைப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஷேர் மார்க்கெட் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்குது. மகர ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் புதன் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் முதலில் செய்யலாம். ஷேர் மார்க்கெட் நல்ல ஒரு சிறப்பான நிலையை உருவாக்கி தரும். புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் குடும்பத்தில் சில அமைதி குறைவுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அது சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும், அது நீடிக்காது. 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல சில வாக்குவாதம், சொத்து பிரச்சனையாலோ இல்லை கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளாலோ சில வாக்குவாதங்கள், தெரியாமல் மனைவி தவறு செஞ்சிருக்கலாம், இல்லை கணவன் தெரியாமல் தவறு செஞ்சிருக்கலாம். இருந்தாலும் அந்த பிரச்சனை அதிகமாக அதுக்கு வாய்ப்புகளை கொடுக்க. சரி, அடுத்து அற்புதமாக இப்ப இந்த மகர ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் முதலில் சுக்கிரனோடு இருக்கக்கூடிய நிலை. மகர ராசிக்கு 5ஆம் அதிபதியான சுக்கிரன் சூரியனோடு ஆட்சி பெறும் பொழுது செய்கிற வியாபாரங்கள், பதவி, வேலை வாய்ப்பு, பதவி உத்தியோகங்கள் சிறப்பு பெறுவதற்கான வாய்ப்பு, அரசாங்கத்தின் மூலம் நன்மைகள் பெறக்கூடிய காலங்கள். ஒரு அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனாக இருந்தாலும் அதே நேரம் உலகத்திற்கே மிகப்பெரிய சக்தியை தரக்கூடிய மிகப்பெரிய புத்திசாலித்தனம், திறமைகள், பலம், உடல் பலம், பிள்ளைகளுடைய கல்வி, பிள்ளைகளுடைய திருமணம், சுபகாரியங்களை அத்தனை நடத்தக்கூடிய ஒரு சூரிய பகவான். அத்தனை விஷயங்களுமே 8ஆம் இடத்தில் இருக்கும்போது நிரந்தரமான மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான காலங்கள். அரசு கிரகம் என்று சூரிய அரசாங்கத்தால் மிகப்பெரிய நன்மைகளும், அரசாங்கத்தால் பதவி உயர்வுகளும், பிள்ளைகளுடைய திருமணங்களும், அசையா சொத்துக்களை பெறக்கூடிய யோகங்களும் கண்டிப்பாக உறுதியாக ஏற்படும் இந்த சூரியன் ஆட்சி புரிகின்ற காலங்கள். மேலும் இந்த 7இல், அதாவது கொஞ்ச நாள் தான் அந்த ஏதாவது பிரச்சனைகள் தரும் சொன்ன புதன் 7ல் இருக்கும்போது அந்த புதன் திரும்ப என்ன பண்றாரு, சூரியனோட ஆகஸ்ட், அதாவது ஆவணி 15ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி சிம்மத்துல சூரியனோட சேர்ந்துறாரு. சிம்ம ராசியில சூரியனோட புத ஆதித்ய அவங்க மாறினார். சும்மா இடையில ஒரு சின்ன கவனமா இருக்கிறதுக்காகத்தான், அது நிரந்தரம் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன்ல. என்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படாத செய்யும், அது நிரந்தரம் இல்லை. ஏன்னா ஆவணி 15க்கே புதன் மாறினார். எங்க மாறினாரு, சூரியனோட சிம்ம ராசிக்கு வந்துடுறாரு. அப்ப ஒரு வேலை வாய்ப்பு, வருமான முன்னேற்றம், அரசாங்க வேலை, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, நிரந்தரம் வருமானம் அதிகப்படக்கூடிய காலங்கள், வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலங்கள், அரசாங்கத்தால் நன்மை வரக்கூடிய காலங்கள், அத்தனை சிறப்பு வரக்கூடிய காலங்களாக இந்த சூரியனுடைய சக்தி, அற்புதமான சக்திங்க, நிறைய நன்மைகள், ஆவணி முழுவதும் நன்மைகளை தரக்கூடிய சிறந்த யோகங்கள், அசையா சொத்துக்கள், பிள்ளைகளுடைய சுபகாரியங்கள்,
அதே நேரத்தில் வீட்டில் பெரியவங்களுக்கு ஏதாவது நோய் நொடி இருந்தால் அது தீரக்கூடியது என புதுர்க்காரன் இல்லையா, புதுர்க்கார ஆட்சி பெறும் பொழுது இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாப்புல அந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ஆவணி மாதத்தில் அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது சக்ஸஸாக முடியும். சரிங்களா? சரி, அடுத்து இந்த மகர ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 10ஆம் தேதி ஆவணி 10ஆம் தேதி மாறினார். அப்ப 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு வரும்போது 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு மேலும், அதாவது நீசபங்க ராஜயோகம். நீசபங்க ராஜயோகம் அப்படி எப்படின்னா, இப்ப கன்னியின் வீட்டில இருந்து புதனுடைய வீட்டில தான் கன்னி, புதனுடைய வீட்டில தான் கன்னி. அந்த இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்த நீசமாயிறார், கேது கூட சேர்ந்திருக்காரு. அப்ப நீச பங்க ராஜயோகம் எப்படின்னா, நீசம் பெற்ற வீட்டின் அதிபதி ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேரும் பொழுது, இல்லாட்டி ஆட்சி பெற்றிருந்தாலும் ஒரு ஆட்சி பெற்ற கிரகத்தோடு சேர்ந்து இருந்தாலும் நீச பங்க ராஜயோகம். அப்ப சூரியன் ஆட்சி பெற்ற ஒரு கிரகத்தோடு புதன் சேரும் பொழுது நீசபங்க ராஜயோகம் ஆகிறது. அப்ப நீசபங்க ராஜயோகத்தினால் நல்ல பதவி உயர்வு, முன்னேற்றங்கள், திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், அதில் டிவி சீரியலில் நடிக்கக்கூடியவர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையில் இருக்க அத்தனை பேருக்கு சிறந்த முன்னேற்றம், சிறந்த வியாபாரங்கள், கலை சார்ந்த வியாபாரம், ஆடை ஆபரண வியாபாரங்கள் என்று எந்த ஒரு தொழிலும், சிறந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், இதெல்லாம் சிறந்து விளங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கேதுவோடு சேர்ந்த சில பேர் மருத்துவமனை சார்ந்த தொழில் பண்ணலாம், உலக வர்த்தகம் பண்ணலாம். உலக வர்த்தகம் எதுவாக நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது. வெளியூருக்கு போய் வெளிநாடுகளுக்கு போய் நிறைய தொழில் பார்க்கறது, வெளிநாடுகளுக்கு நிறைய பொருள் அனுப்புறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அத்தனை தொழில் சிறப்பு பெறக்கூடிய ஒரு சிறந்த யோகத்தை உறுதியாக செய்யும். சரிங்களா? ஆக இப்ப மகர ராசிக்கு ஆரம்ப கிரக நிலையில் இருக்கக்கூடிய அமைப்புகளையும் ஒரு 3 கிரகங்களை மாற்றத்திற்குரிய கிரக அமைப்புகளையும் சொல்லியாச்சு. அதுல ஒரு கண்டிப்பா சிறப்பான யோகம் உறுதியா உண்டு. சரிங்களா? அது எந்தவித மகர ராசிக்கு ரொம்ப பிரமாதமான காலங்கள், அதுல எந்த மாற்றமே இல்லை. ஆக உங்கள் பிரச்சனைகளை பிரம்ம வேத சாஸ்திரத்தின் மூலம் சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. நடக்கிற காரியம் என்னன்னா பார்த்துருமே, நடக்காத காரியம் நடக்கும், நடந்தேயாகும், நடந்தே தீரும். எந்த ஒரு யாராக இருந்தாலும் சரி, அவருடைய ஒரிஜினல் ஜாதகம். இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னவோ தொழிலில் ஈடுபடுறாங்க, அரசியல் ஈடுபடுறாங்க. அதே நேரம் அவங்களால அரசியல் முன்னுக்கு வர முடியுமா? அவங்களுடைய ஒரிஜினல் ஜாதகம் தான் அரசியல் வெற்றி உறுதியாக உண்டு, அடிச்சு சொல்லலாம். ஆக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை பிரச்சனைக்கு இங்கே சொன்னது நடக்கும், நடந்தேயாகும் என்று உறுதி உத்தரவாக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி.